யாருமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு பொண்ணோட கைய பிடிச்சி ஒரு பையனோட கைய பிடிச்சி உனக்காக நான் இருக்கேன்னு சொல்றதை விட அல்லாஹ்வுக்கு சாட்சியா பேரண்ட்ஸ் முன்னால ஹலாலான முறையில இஸ்லாம் காட்டுற வழியில உனக்காக நான் இருக்கேன்னு அவங்களோட கைய பிடிச்சி பொறுப்பேற்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். எதனாலனா நிக்கா அப்படிங்கிற திருமணத்துக்கு அப்புறமா இருக்க காதல்ல ஒவ்வொருத்தர் மேலையும் பொறுப்பும் பாதுகாப்பும் உரிமையும் குடும்பத்தோட வரக்கத்தும் இருக்கிற மாதிரி. வெறுமனே காதல்னு சொல்ற அல்லாஹ் ஹராமாக்கிய அந்த காதல்ல பொறுப்பு இருக்காது, என்னைக்காச்சும் வீட்டுல தெரிய வந்துருமா அப்படிங்கிற பயம் தான் இருக்கும், பாதுகாப்பு இருக்காது, பாவம் தான் இருக்கும், உரிமைகள் இருக்காது, ஆசைகள் மட்டும் தான் இருக்கும். இதையும் தாண்டி ஒருத்தரோட நிக்காக்கு முன்னால இருக்க காதல் அப்படிங்கிறது விபச்சாரத்துக்குள்ள எப்படி வரும்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜினா அப்படிங்கிற விபச்சாரத்தோட படிக்கட்டுகளை அழகா சொல்லி இருக்காங்க. நம்மளோட கண்களோட ஜினா தவறான ஆபாசமான விஷயங்களை பாக்குறது, நாவிலான ஜினா அப்படிங்கிறது ஆபாசமான விஷயங்களை பேசுற மாதிரி, கைகளுடைய ஜினாவா தவறான ஆபாசமான இச்சைகளை பண்றதும், கால்களோட ஜினாவா தவறான ஒண்ணு நோக்கி நடக்கிறதுன்னு சொல்றாங்க. இப்ப சொல்லுங்க, நமக்கு மஹ்ரமை இல்லாத ஹலாலே இல்லாத ஒரு உறவோட பழகுறது பேசுறது ஹராமா ஹலாலா? இன்னும் இத பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பேசும்போது ஜினாவை பண்ணாதீங்கன்னு சொல்லல, அதுக்கு மாற்றமா ஜினாவோட பக்கம் நெருங்க கூட வேணாம்னு சொல்லி பாயிண்ட் பண்ணி சொல்லி இருக்கா. பட் நம்மளோட சொசைட்டில அல்லாஹ் தஆலா ஹராமாக்கின இந்த காதல் அப்படிங்கிறது ஸ்கூல்ல காலேஜ்லன்னு சொல்லி ஆரம்பிச்சு எல்லா இடத்துலயும் பப்ளிக்காவும் பிரைவேட்டாவும் சாதாரணமாகிட்டு. இத பத்தி சிந்திக்கிற முஸ்லிம்கள் நாங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம், நம்மளோட சொசைட்டில இருக்க எல்லாருமே ஹராமான ஒரு விஷயத்தை எல்லாருமே பண்ணாலும் அது ஹராமானதுன்ற மாதிரி. அதே சொசைட்டில ஹலாலான ஒரு விஷயத்த நாம யாருமே பண்ணாட்டியுமே கூட அந்த விஷயம் ஹலாலானதுதான். நம்மளோட உன்னதமான இஸ்லாம் மார்க்கம் அப்படிங்கிறது காதல் அப்படிங்கறத வெறுமனே வெறுக்கல, அந்த காதல் அப்படிங்கிறது சரியான இடத்துல சரியான நேரத்துல சரியான பேர்சன் கிட்ட இருக்கணும் அப்படிங்கறதுனால அது ஹராமானது, அதுக்கு எல்லைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆணையும் ஒவ்வொரு பெண்ணையும் பாதுகாக்குது. இஸ்லாமிய கண்ணோட்டத்துல ஒருத்தரை பார்த்து ஈர்க்கப்படுறது அப்படிங்கிறது நேச்சுரலாவே நார்மல் தான். பட் என்னைக்கு அது வரம்புகள் மீறப்பட்டு பேசுறது பழகுறது க்ளோஸ் ஆகுறதுன்னு சொல்லி போகுதோ அந்த இடத்துலதான் ஹராமாக்கப்படுது. அந்த ஒரு விஷயத்த ஹலாலா மாத்திக்கணும் அப்படின்னா இஸ்லாம் சொல்ற ஒரே ஒரு முடிவு தான் நிக்கா அப்படிங்கிறது. இன்னுமே காதல்ன்ற பேர்ல அந்த ஹராமான உறவுல இருந்தோம்னா அல்லாஹ்வுக்காக அந்த உறவை விட்டு நீங்கிறது மட்டுமே இல்லாம அல்லாஹ் கிட்ட அந்த பாவங்களுக்காக தௌபா பண்ணி அந்த உறவை ஹலாலான முறையில மாத்திக்கணும் இன்ஷா அல்லாஹ்.